இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. எங்கிருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே, நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உன்னை ஈடு கேட்பான், ஒரு அடமானமா சொத்தை கொடு, இல்ல கட்டடத்தை, இதை வீடு எதையாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? ஒன்னு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டண உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும். 3 முறை சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே இதுல கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்து ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி என்ன கொடுத்திருக்க அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிற ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா ஏதாவது சொல்லு.